நடு இரவு அதிகால வேலையில் அலை போயிட்டுருக்கு. ஒரு பெருங்காற்று படகு முழுகிற மாதிரி வந்துருச்சு. 12 சீடர்கள் சாக போகிறன்னு முடிவு கட்டிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கேருந்து வர்றாரு பாருங்க ஒருத்தர், கடலில் நடந்து வர்றாரு. தூரத்தில் பார்க்குறாங்க, ஆவேசம் கத்துறாங்க. உடனே பக்கத்தில் வர்றாரு, நின்று ஒரு வார்த்தை சொல்கிறேன், பயப்படாதே திடன் கொள். பல நெருக்கம், பல பாடு, அந்த நிலைமையில் இருக்கீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாது திடன் கொள். ஐயா பேதுரு என்ன செய்கிறாரு, நீர் இயேசுவானால் என்னை நடந்து வரும்படி கட்டல் கொடு. அவரை பார்த்து இவர் நடக்கணுங்கிறாரு. உடனே வா அப்படிங்கிறாரு. ஆனால் கடலில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டார் பேதுரு. இயேசுவே 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 அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்படி வரும்போது ஒரு பேர் இறைச்சல் பின்னாடி வருது. இயேசுவை பார்த்துட்டு போன மனுஷன் அப்படி லைட்டாக திரும்பி பேர் இறைச்சல் பார்த்துட்டார். அந்த பேர் இறைச்சல் பார்த்தோன்னே ஒரு பனைமரத்துக்கு உயரமாக அந்த அலை வருது. பார்த்தோன்னா ஐயா ஐயா முழுக போறானு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா உள்ள இறங்குறாரு. அவர் அங்கே பார்த்தவர் அங்கேயே பார்த்துட்டு நடக்க வேண்டியதானே, எதுக்கு அவனை பார்க்குற? அவரை பார்த்து நடக்கும்போது அங்கே மகளிர் குழு ஏன் பார்க்குற? எதுக்கு லோனை பார்க்குற? அவரை பார்த்து நடக்கும்போது பேர் இறைச்சல் பார்த்தோன்னா இயேசுவேன்னு சொல்லி அப்படி என்ன செய்றாரு, கழுத்து வரைக்கும் முழுகிட்டார். ஆனால் இருந்தாலும் நீ முழுகினாலும், நீ கடனில் முழுகினாலும், நீ துக்கத்தில் முழுகினாலும், நீ வேதனையில் முழுகினாலும் இது வரைக்கும் வந்துருச்சு பிரச்சனை. கடைசி ஒரு சவுண்டை கொடுப்போண்டா, இயேசுவே என்னை ரட்சின்னு கத்துறாரு. அவர்கிட்ட கேட்டுட்டேல்ல, அவர் தருவார் நினச்சிட்டேல்ல, அப்புறத்துக்கு உன் கண்ணை இங்கிட்டு திருப்புற. அவன் தெரியுமா, இவன் தெரியுமா, அவன்கிட்ட போகலாமா, இவன்கிட்ட போகலாமா? அப்போ இவர் நின்றுவார். நீ அவன்கிட்ட தானே போனால் போய்க்க, என்னை பார்த்து வந்தேல வந்துக்கிட்டே இருந்தானே, உன் பார்வை ஏன் மேலே தான் இருக்கணும். எதுக்கு அவங்க அலை வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் துக்கம் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் இடுப்பொலி வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் அவமானம் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில் இருந்தால் குற்றப்படுத்த தான் சொல்லுவாங்க. நீ ஏன் அங்கே பார்க்குற? என்னை பார்த்தியானா என்னை மட்டும் பார்த்துட்டு வா, அந்த அலை உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. ஆமேன். இப்போ நான் சொன்னது புரிஞ்சா? அப்போனா அவரை பார்த்து நடக்கணும். எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த கதையை போட்டிருக்காரு. அவரை பார்க்கும்போது உன் பார்வை வேறு பக்கம் திரும்பிச்சு வச்சுக்க, அந்த அளவனை மூடிடும். அதனால் இன்னைக்கு மழை போல் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவர் பிள்ளைங்க. இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சா, இது வரைக்கும் போராட்டம் வந்துருச்சா, ஐயோ ஐயோ இன்னும் போல தான் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் உயிர் வாழ முடியாது, போயிடும் போல தெரிஞ்சு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சத்தம், இயேசுவே என்னை காப்பாத்துக்க. ஒரு பக்கத்தில் வந்து இப்படி கையப்படி எந்திரி அப்படி தூக்கி எந்திரிச்சு படகுல உட்கார வைக்கார். இயேசு படகுல ஏறி உட்கார்ந்த பிற்பாடு அங்கே என்ன உண்டா தெரியுமா? காற்றும் கடலும் அமர்ந்தது. இயேசு வந்து உட்காந்துட்டார்னா உன் பிரச்சனை, உன் வேதனை, உன் கஷ்டம், உன் நெருக்கம், உன் பாடு, உன் சஞ்சலம், உன் கடன் பிரச்சனை, அல்லேலூயா.